இந்த சுயதொழில் செய்யக்கூடாது. இந்த வக்ரம் பெற்ற சனிக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் இவர்கள் சுயதொழில் செய்யாம இருக்கிறது சிறப்பு. அவங்க ஜாதகத்துல சந்திரனுக்கு 1, 2 சந்திரன் நிற்கக்கூடிய இடத்திலேயே சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாக்க 2ஆம் இடத்துல இருக்கிறது, இல்லைன்னா 12ஆம் இடம் 7ஆம் 12ஆம் இடங்கிறது பன்முக தொழில் நபர் அப்படிங்கிறத அங்க சொல்லிடுவோம். அப்ப அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலை அங்க கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் இல்லை அப்படின்னாலும் சரி, அப்படி இருந்தா இவங்க அந்த அவங்க பேர்ல முதல் போட்டு தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அங்க சொல்லுவோம். அதே சமயத்தில் ஜாதகத்துல சனிக்கு சனியுடன் அல்லது சனிக்கு 2ல அல்லது சனிக்கு 7ஆம் இடத்துல அல்லது சனி பகவானுக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலும் தாம் பேர்ல முதல் போடக்கூடாது. யார் பேர்ல வேணாலும் போடலாம். இவங்க அங்க ஒரு ஒர்க்கரா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் சனி வக்ரமா இருந்தாலும் அல்லது சனி அந்த இடத்தை பார்வை செய்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு இவங்க பேர்ல இல்லாம இவங்க குடும்ப உறுப்பினர் அல்லது வேற ஏதாவது ஒரு நபர் பேர்ல அதை தொழிலை ஆரம்பிச்சு அதுல இவங்க பயணம் செய்யலாம். ஆனா இவங்க பேர்ல அதை முதல் போட்டு தொழில் செய்யறது அவ்வளவு சிரத்தையை கொடுக்காது அப்படிங்கறத அங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த சுய தொழில் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக 7ஆம் இடத்தை தொடக்கூடிய ஒரு நிலை. காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் ஆகிய துலாம் ராசியின். அதனாலதான் அங்க அடையாளமே தராசை வச்சிருக்காங்க. வியாபாரத்தினுடைய அடையாளம் தராசு. அப்ப அந்த இடத்துல யாரு நீசம் அடைகிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியன் நீசம் அடைகிறார். அப்ப அந்த ஆண் மகன் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருவார். அதனாலதான் இந்த ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும்போது இவங்க அந்த சுயதொழில போய் இறங்காம இருக்கிறது சிறப்பு.